ஒரு தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரு நமக்கு நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் நமக்கு நம்ம மேய்ச்சல் இடத்துல கொண்டு போவார். நம்மளை ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது, அவர் சொல்லுகிற வார்த்தை அதன்படி நடக்கும்போது ஆண்டவரே நம்ம நம்மளை மேய்ச்சல் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். நம்ம அறியாத இடத்துல வழியில போவோம். அவர் நேர் வழியில நடத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நம்ம அறியாத வழியில போறோம். ஆண்டவர் அதை மாற்றி நேர் வழியில நடத்துகிறார். இன்னும் மேல் வசனம் பார்ப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அப்படி பார்ப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். ஆண்டவர் வழியில நாம் போகும்போது, அவருக்குள்ள நாம் போகும்போது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கும்போது, அவர் ஏசப்பா நடத்துகிற வழியில நடக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்ன ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ஒருவன் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவர் வழியில நடக்கும்போது நாம் எப்படி நடக்கிறோம் என்றால், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படி நடக்கும்போது, அவர் வழியில் நடக்கும்போது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் இல்லாத இடத்துல நாம் போயிட்டு இருக்கிறோம். மேய்ச்சலை எடுக்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நம்மை விடுகிறார். மேய்ச்சலை எடுக்கிற இடத்தை காண்பிக்கிறார். எப்படி என்ன மேய்ச்சலான இடம் எப்படி என்றால், மேய்ச்சல் நம்ம சபையில் தான் ஆண்டவர் வார்த்தை கேட்கிறோம். அதான் நமக்கு மேய்ச்சல். தேவ சபைதான் நமக்கு மேய்ச்சல். ஆடுகளுக்கு புல்லு அதெல்லாம் மேய்ச்சல் இருக்குது. நமக்கு ஆண்டவர் வார்த்தையே மேய்ச்சல். நம்ம சபையில போயிட்டு நம்ம சபையை தேடி போகிறோம். சபையில நமக்கு தெரியுதுல. ஆனா கடவுள் ஆண்டவர் ஏசப்பா சபை இருக்கிற இடத்துல நமக்கு வெளிப்படுத்தி அந்த வழியில நடத்துகிறாரு. நம்ம சபையில போய் உட்கார்ந்து ஆண்டவர் வார்த்தை கேட்கும் போது உள்ளம் புறமும் சென்று, எப்படி என்றால் உள்ளம் புறம் சென்று ஆண்டவர் வார்த்தை போதகர் அவர் சொல்லுகிற வார்த்தை நம்ம உள்ளம் புறம் சென்று கேட்கும் போது, அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை நடக்கும் போது நம்ம ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படி நடக்கிறோம். உள்ளம் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாக்குகிறார். நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கிறார். நாளுக்கு நாள் நமக்கு உயர பண்ணுகிறார். பணத்தினால அல்ல, சொத்து பத்து அதெல்லாம் இல்ல, ஆவில வளர செய்கிறார், குணத்தில வளர செய்கிறார், சுபாவத்தில வளர செய்கிறார். அதே போன்று பேச்சில வளர செய்கிறார். எப்படி பேச வேண்டும்? நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய அப்படி சொல்லுகிறது. அதே போன்று பிறனிடத்தில் அன்பு கூறும்படியாக பிறனிடத்தில் அன்பாக பேசும்படியாக இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நடத்துகிறார். அன்பாக பேசுகிறோம். நம்ம ஒரு இடத்துல போனா நல்ல மதிப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கலர் டெஸ்ட் போட்டு போனா ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட் போகும்போது நமக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு துர்மார்க்குடைய கோபமும் அப்படி தரிஞ்சு போகுது. இந்த ஒயிட் ட்ரெஸ் பார்க்கும்போது, இந்த 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 மாதிரி போட்டு போகும்போது, கண்ணாடி போட்டு போகும்போது துர்மார்க்குடைய கோபமே அப்படியே தணிஞ்சு போகுது. அது மாத்திரமல்ல, தேவ பயம் நம்மள் இருக்கும்போது, தேவ பயம் நமக்குள் இருக்கும்போது அவர்களுடைய கோபம் அப்படியே தரிஞ்சு போக பண்ணுகிறார். ஒரு கிராமத்துக்கு தேவ மனிதன் போகும்போது, அந்த தேவ மனிதன் மேல அந்த தேவ பயம் இருக்கும்போது துர்மார்க்குடைய கோபம் அழிந்து போகுது. அதாவது பார்வை துர்மார்க்கன் மேல் விழும்போதும், தேவ மனுஷன் மேல் விழுந்தாலும் அவனுக்கு அந்த துர்மார்க்கனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. பயம் ஏற்படும் போது இன்னும் ஆண்டவர் இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் வழியில் கேட்டு நடக்கும்போது, அவருடைய வரிகளை நேராக கடைபிடித்து நடக்கும்போது, அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறார். ஒரு மதிப்பு, மரியாதை கூட மக்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். எங்கு போனாலும் அந்த ஒரு மதிப்பு வந்துகிறது. எவ்வளவு துர்மார்க்கூட இருந்தாலும் அந்த மனுஷனுடைய துர்மார்க்குடைய கோபம் தணிஞ்சு போகுது. நம்முடைய வயிற்று ட்ரெஸ் பார்க்கும்போது, நம்முடைய தோற்றத்தை பார்க்கும் போது, இவர் ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் ஒரு சபைக்கு போகிறாரு. சபைக்கு போயிட்டு அவங்க சபைக்கு போகிறார் என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஒழுக்கம் அவங்களுக்கு இருக்குது, ஒழுக்கம் கிரமம் இப்படியெல்லாம் நான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஆட்சிப்படியும் இருக்காது. நம்ம எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அறியாத மக்களையும் நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஆண்டவர் அறிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவர் வார்த்தை கேட்கிறதில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் நடக்கிறதில்லை, தான் போகிற வழியில போகிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அறிந்தும் அறியாதல் போல் இருக்கிறார்கள். இவர்களும் ஆண்டவர் அறிந்தும் அறிய போல் இருக்கிற அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அறியாத மக்கள் ஆண்டவருக்கு வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் மன்றாட்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென்.